இல்லாத தோட்டத்தை கூட வண்ணத்து பூச்சிகள் அழகாக்கி காட்டும். மனசுங்கிற தோட்டத்துல பூக்கள் இல்லையேன்னு கவலைப்படாம வண்ணத்து பூச்சிகள் போல சில சிறிய சந்தோஷங்களை வச்சு நம்ம மனசை நாமளே அலங்கரிக்க மனதோடு பேசலாம். வாங்க தொடர்பு கொள்ள 0443063294 0443042277. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் மோகன்ராஜ் மற்றும் மனநல ஆலோசகர் ஷீலா வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு. இப்போ நம்ம கூட ஹோசூர்ல இருந்து ஜெய் இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஜெய். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஜெய். எனக்கு மேரேஜ் ஆகி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்க மேடம். சரி. 1 இயர் நல்லா சந்தோஷமா இருந்தோம். சரி. அப்புறம் சின்ன சண்டை வரும்போது அவங்க வீட்டுக்கு போறேன். ஆனா லவ் பண்ணும்போது எங்க வீட்டுல ஒத்துனாங்க, பொண்ணு வீட்டுல ஒத்துக்கல. சரி. அப்புறம் நல்லா 1 இயர் நல்லா சந்தோஷமா திடீர்னு சண்டை வந்து அவங்க வீட்டுக்கு போறேன்னு போயிட்டாங்க. போகும்போது நீ ஏன் வந்து எப்ப கூப்பிடுறியோ அப்பதான் நான் ரிட்டர்ன் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி. போன உடனே அவங்க கூப்பிட்டு வரும்போது அவங்க வீட்டுல ஒத்துக்கல, அனுப்ப மாட்டேன் அப்படிலாம் பேசுறாங்க. சரி. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மனசு மாத்தி இல்ல நாங்க அனுப்ப மாட்டோம், நீ வேற பாத்துக்கோ இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமா தாலிதான் தூக்கி போட்டாரு அவங்க அப்பா. பொண்ணோட தூக்கி போட்ட பிறகு இல்ல வேணாம் அப்படின்ட்டு விட்டேன். சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி பாக்கலான்ட்டு அந்த பொண்ணு நீ வேணாம் எனக்கு மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனுச்சு. நானும் விட்டேன். நம்ம அப்புறம் ஒரு 3 மாசமா ஆன பிறகு அவங்க போன் பண்ணாங்க மறுபடியும். நான் எதுவும் போன் பண்ணல, 3 மாசத்துக்குள்ள நான் போன் பண்ணல, அவங்களே போன் பண்ணாங்க. போன் பண்ணி எப்படி இருக்க அப்படின்னு கேட்கும் போது நானும் நல்லா பேசுறேன். நான் மறுபடியும் நான் போன் பண்ணும்போது அவங்க இல்ல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு மறுபடியும் பேசுறாங்க. அவங்க கிட்ட என்ன இருக்குன்னு தெரியல மேடம், என்ன புரிஞ்சுக்கவே முடியல அவங்கள. நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்களா ஜெய்? நான் கேட்டேங்க இப்படி பண்ற அப்படின்னு கேட்டது எனக்கு பிடிக்கல. ஆனா அவங்களே போன் பண்ணி பேசுறாங்க. சரி. அப்பப்போ போன் பண்ணி எப்படி இருக்க எப்படி இருக்குன்னு கேட்டா நான் போன் பண்றேன். நான் தான் வேணாம் சொல்லிட்டு போயிட்டேன். மெதுமா போன் பண்ணி கேட்டா சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு இல்லையா? இல்ல இது கல்யாணம் பண்ணி 1 வருஷம் நல்லா தான் இருந்தாங்க. பட் அதுக்கப்புறமா தொடர்புல இருக்கீங்களா நீங்க? இருக்குங்க சார். ஓகே. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்ல இல்ல ஆகுங்க மேடம். ஆகுங்க சார். ஆகல. ஓகே ஆகலங்கிறீங்க. ஆகல. ஆனா அப்பப்ப கூப்பிடுறாங்க, ஆனா வேண்டான்னு சொல்றாங்க இல்லையா? வேண்டாம்னு சொல்றாங்க. பேசுறாங்க, போன் பண்ணி பேசுறாங்க, எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. சரி நான் எனக்கு மனசு வரீங்க நானும் போன் பண்ணி பேசுறேன். நான் பேசும்போது எனக்கு போன் பண்ண அவசியம் இல்லையா, போன் பண்ண மாட்டேன்னு கேக்குறேன். எனக்கு போன் பண்ண அவசியம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே. இப்போ நீங்க பண்ண வேண்டியது உங்களுக்கு கிளியரா தெரியணும் அவங்க விரும்புறாங்களா இல்லையாங்கிறது இல்லையா? இது ஆன்சர் அவ்வளவு சுலபமானது இல்ல. அதாவது விரும்புறாங்க, ஆனா ஏதோ காரணங்களால மேல ஒரு படி எடுத்து வைக்க அவங்களுக்கு தயக்கமா இருக்கு. சோ நீங்க கேட்க வேண்டியது சரி பிடிச்சிருக்கு, ஆனா இதுக்கு அடுத்த படி எடுத்து வைக்கலாமா, திருமணம் செய்ய ஆசையான்னு கேளுங்க. இல்ல அப்படி உண்டுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க எப்படி அதை சுமூகமா பிரியறதுங்கறத பத்தி யோசிக்கலாம். அதாவது அவங்க மனது இன்னும் அவங்களால தீர்மானிக்க முடியாத கட்டத்துல இருக்காங்கிறது தெரியுது. அப்படி இருக்கும் போது நீங்க உங்களுக்கு அவசரம் இல்லைன்னா நீங்களும் வெயிட் பண்ணலாம். இல்லன்னா நீங்க கேட்கலாம் அவங்கள்ட்ட தெளிவா ஒரு முடிவு எடுக்கணும் அப்படிங்கறது. அவங்களுடைய நடவடிக்கையிலிருந்து புரியறது என்னன்னா அவங்க நடுநிலையில தான் இருக்கிறாங்க. இன்னும் கம்ப்ளீட்டா விட்டு விடல, கம்ப்ளீட்டா வேணும்னு சொல்லல. டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க 2 விஷயத்த யோசிச்சு பார்த்து அவங்க கூட மறுபடியும் ஒன்னா சேர்ந்து இருக்கலாமா, இல்ல அவங்க இந்த மாதிரி தொடர்ந்து மாறி மாறி பேசிட்டு இருக்கிறதுனால ஒரேடியா பிரிஞ்சிடலாமா அப்படிங்கிற முடிவை நீங்களே முடிவு பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா பெங்களூர்ல இருந்து சுபா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சுபா. வணக்கம்மா. சொல்லுங்க சுபா. வணக்கம். நானு எங்க பேரன் பத்தி பேசணும். சொல்லுங்கம்மா. அவங்க ரெட்ட பசங்க. சரி. ரெட்ட குழந்தைங்க. அதுல ஒருத்த நல்லா இருக்கான், ஒருத்த கொஞ்சம் ரொம்ப அடமென்சி ஜாஸ்தியா இருக்கு. சரி. யாரு கூடயும் பேசுறது இல்ல, ரொம்ப அலூப்பா இருக்கான். சரி. அப்புறம் படிப்பு பரவாயில்ல, சுமார படிக்கிறான், பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கான். படிப்பெல்லாம் பரவாயில்ல, பட் ரொம்ப ஒரு மாதிரி கதவு யாரோட பேசுறதுல கதவு சாத்தியம் சும்மா தூங்கிட்டே இருக்கான். அது என்ன சொன்னாலும் கேட்கறது, சொன்ன பேர் கேட்கல, அது மாதிரி இருக்கான். நல்ல பையன் தான், அவனுக்கு கெட்ட பழக்கம் எதுவும் இல்ல. பட் இந்த விஷயம் என்னன்னு தெரியல, ரொம்ப தனிமையை தான் விரும்புறான். யாரு கூடயும் பேச மாட்டேங்கிறான். எத்தனை வயசு? 16 years ஆகுது. ஓகே சொல்லுங்க. 16.
பிஎஸ்சி படிச்சுட்டு இருக்கான். சரி, அதான் என்ன எப்படி பண்ண என்ன சொன்னா எங்கிட்ட கொஞ்சம் பாசமா இருக்கான் பாட்டி கிட்டன்னு. அது அம்மா அப்பா பேச்சு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறான். பட் நார்மலா இருக்கா, எல்லாம் நல்லதாக்கான. ரொம்ப தனிமையா தான் கதவு சாத்திக்கிறது, படுத்து தூங்குறது, யார்கிட்டயும் ஒன்னும் இது பண்ணல மாதிரி இருக்கா. படிப்பு பரவாயில்ல, ஏதோ இது கத்துக்கணும்னு மற்ற கல்ச்சரல் ஆக்டிவிட்டிஸ் வேணுங்கிற விருப்பம் எல்லாம் இருக்கு. நல்ல பையன் தான். பட் இந்த குணம் ஏன் இருக்கிறது, எப்படி மாத்துறது? எல்லார்கிட்டயும் சதவீதமா. இன்னொரு பையன் நல்லா இருக்கான், இவன் மட்டும் அப்படி இருக்கான். அது என்ன காரணம்னு எங்களுக்கு புரியல. என்ன சொன்னாலும் அவன் இது பண்ண மாட்டேங்கிறான். அது எப்படி அவனுக்கு திருத்துறது, என்ன பண்ணினா மாறுவான்னு தெரியும். சரிங்கம்மா. எப்பல இருந்துமா அப்படி இருக்கான்? முதல்ல இருந்து அப்படி இருக்கானா? இப்போ ஒரு 12-13 வயசு ஆனதுல இருந்து அப்படி இருக்கானா? அப்படி இல்ல, இப்பதான் ஒரு 2 வருஷமா அந்த மாதிரி இருக்கான். இது வந்து வேற ஒண்ணும் இல்ல, வேற எந்த கெட்ட பழக்கமும் அவனுக்கு கிடையாது. எப்போ செல்போன் வச்சுட்டு இருக்கான். அதுதான் ஜென்ரலி ஐடென்டி ட்வின்ஸ் வந்து 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. இது ஃபெட்டர்னல் ட்வின்ஸ்ங்கிறது 2 குழந்தை தனித்தனி வித்தியாசமா இருக்கு. 2 பேருக்குமே ரொம்ப வித்தியாசம். அதாமா ஃபெட்டர்னல் ட்வின்ஸ்லாம் இது சிப்ளிங்ஸ் மாதிரி தான். ஒரே சமயத்துல கரு வந்து 2 முட்டையில உருவாற இதுதான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து சுபாவமும் கொஞ்சம் வேற வேற மாதிரி தான் இருக்கும். ஒரு அக்கா அண்ணா தம்பி பிறக்கிற மாதிரி தான். வேற வேற சமயத்துல பிறக்காம ஒரே சமயத்துல உள்ள உருவாகி பிறக்கிற மாதிரி தான். அவங்களோட சுபாவங்கள் கொஞ்சம் மாறும். பட் இப்ப வந்து பிறந்ததுல இருந்து அப்படி இல்ல, சின்ன இப்போ ஒரு 12-13 வயசுல தான் அப்படி இருக்கான் அப்படின்னா அவங்கிட்ட வந்து என்வாயரன்மெண்டல் சேஞ்ச் என்னங்கிறது பாருங்க. சுத்த சூழ்நிலை, ஸ்கூல்லயோ இல்ல வீட்லயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ், இத மாதிரி இதுல எல்லாம் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. இப்ப அந்த ட்வின்ஸ்ல இன்னொரு பையனோடய சேர்ந்து போறானா அவங்கிட்டயே கூட நீங்க கேட்கலாம், இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு, ஏன் இது மாதிரி பிஹேவ் பண்றான், ஸ்கூல்ல ஏதாவது பிரச்சனையா, 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறதுனால கம்பேரிட்டிவ் பண்றாங்களா, 2 பேரும் கம்பேரிசன்ல வந்து இவன் வந்து மனசு சோர்ந்து போயிருக்கானா. ஏன்னா ஒரே மாதிரி இருக்காங்க ட்வின்ஸ்னா சில சமயத்துல கம்பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாருங்க. அவன் படிப்பு ரொம்ப பாதிப்பு அடையலைன்னா விட்டுடுங்க, கொஞ்சம் நாளடைவுல சரியாயிடும். இந்த அடோலசன்ஸ் வந்து மாறும்போது சரியாயிடும். இல்ல ரொம்ப பாதிப்பு அடைஞ்சு அவன் எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம யாரோடையும் பேசாம இப்ப தனியா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தனிமையில போறான் அப்படின்னா ஒரு டிப்ரெஷனோட ஆன்செட் ஸ்டேஜா இருக்கும். நீங்க வந்து ஒரு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்கம்மா. அவங்க வந்து அதுக்குள்ள மாத்திரைகளை கொடுப்பாங்க. சுபாமா, ஷீலா சொன்ன மாதிரி நீங்க உங்க பேரனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க. அது மட்டும் இல்லாம அம்மா அப்பா பேச்சை விட உங்க பேச்ச அவர் கேட்கறதா சொன்னீங்க. அதனால அதெல்லாம் விசாரிச்சுட்டு நீங்க அவருக்கு எடுத்து சொன்னீங்கன்னா அவர் உங்ககிட்ட அவங்க பேச்ச கேட்டு புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. அடுத்ததா சென்னையில இருந்து பாத்திமா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பாத்திமா. வணக்கம். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க பாத்திமா. மேடம் எனக்கு பயமா, ஒத்தையில இருக்கிறதுக்கு பயமா இருக்கு மேடம். சரி, ஒத்தையில இருக்கிறதுக்கு பயமா இருக்கு. ஏதாவது டெஸ்ட் வீட்டை பார்த்தா பயமாட்டு இருக்கு. சரி, நீங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிடுறீங்களாமா? சரி மேடம். இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் 1 வருஷத்துக்கு முன்னாடி டைபாய்டு இருந்துச்சு. சரி, அதனால அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருந்து நான் சைக்காலஜிஸ்ட் டாக்டர்கிட்ட பார்த்தேன். சரி, அதுக்கு பிறகு வேற அதுக்கு வந்து மாத்திரையை கொஞ்சம் நிறுத்திட்டேன். சரி, திருப்பி கொஞ்சம் கேஸ் டபுள் ப்ராப்ளம் இருந்துச்சு. சரிங்க. கேஸ் டபுளுக்காக டாக்டர்கிட்ட போனதுக்கு அவங்க அந்த சைக்காலஜி மாத்திரையை கொண்டு காட்டினதுக்கு இதை நீங்க சாப்பிட வேண்டாம், இதெல்லாம் சாப்பிட்டா நீங்க எழுந்திருக்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கொஞ்சம் நிறுத்திட்டேன். சரிங்கம்மா. அம்மா நீங்க டிவி பார்க்காம நீங்க போன்ல பேசுங்கம்மா. டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. சரி சரி மேடம், நான் போன ஆஃப் கட் பண்ணிக்கிறேன். சரி மேடம். சொல்லுங்க பாத்திமா. அதனால இப்ப எனக்கு கொஞ்சம் ஒத்தையில இருக்க பயமாட்டு இருக்கு, கொஞ்சம் டென்ஷனா இருக்கு, ஏதாவது ஒரே திங்க் பண்ணிட்டு இருக்க வேண்டிய இருக்கு. சரிங்கம்மா. அதனால அந்த மாத்திரை திருப்பி சாப்பிடணுமா? மாத்திரை பேர் சொல்லட்டுமா மேடம்? வேண்டாம். இல்லம்மா, டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்கலாம். நீங்க ஒத்தையில இருக்கிறதுக்கு பயமா இருக்கு சொன்னீங்க இல்லையா? இப்போ வந்து பயம் வந்து அதுவும் சொன்னீங்க, இறந்த செய்தி எல்லாம் வந்தாலும் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. ஒத்தையில இருக்கும் போதும் செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம குழுவாகவும் செய்யலாம், கூட்டமாகவும் செய்யலாம். சில விஷயங்கள் தனியாவும் பண்ண முடியும். தனியா பண்றதுன்னா இப்போ ஒரு புஸ்தகம் படிக்கிறதாகட்டும், இல்ல ஏதாவது எழுதுறதாகட்டும், இல்ல ஒரு பாட்டு கேட்கறது, இதெல்லாமே தனியா பண்ணலாம். நிறைய விஷயங்கள் தனிமையாகவும் நல்லா செய்யலாம். சோ நீங்க அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தனியா இருக்கும்போது பண்ண பாருங்க. இன்னொன்னு, மரண பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அத பத்தி டீட்டெயிலா பேசுனீங்கன்னா, அதாவது நம்ம இறந்து போனால் என்ன ஆகும், குடும்பம் எப்படி எல்லாம் பாத்துப்பாங்க,
அதுக்கு நம்ம குடும்பத்தை தயார் பண்ணி இருக்கிறோமாங்கிறதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா அந்த பயத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரலாம். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த மரணத்தை பத்தியே பேச மாட்டாங்க. மரணம் செய்தி வந்துச்சுன்னா செத்த வீட்டுக்கு போக மாட்டாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, எதுவுமே நீங்க தவிர்க்காதீங்க. யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்க வீடுங்களுக்கு போங்க, மரணத்தை பத்தி பேசுங்க. நம்மளுடைய ஓன் மரணத்தை பத்தி பேச பேசதான் நமக்கு அந்த பயம் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது குறையும். பாத்திமாமா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க தனியா இருக்கனே அப்படின்னு ஃபீல் பண்ணாம, தனியா இருந்தாலும் எவ்வளவோ வேலைகள் செய்ய முடியும், பாட்டு கேட்க முடியும், புக் படிக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா மதுரையில இருந்து ஆறுமுகம் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஆறுமுகம். வணக்கம் மேடம். சொல்லுங்க ஆறுமுகம். சொல்லுங்க ஆறுமுகம். எனக்கு வந்து 40 வயசு ஆகுது. சரி மேடம். கேக்குது கேக்குது சொல்லுங்க. எனக்கு வந்து 40 வயசு ஆகுது மேடம். திருமணம் ஆகல. சரிங்க. எனி டைம் வந்து செக்ஸ் பத்தி தான் ஞாபகமா இருக்கு. சரி. அதனால வந்து எதை பார்த்தாலும் செக்ஸ் ஞாபகமா கொஞ்சம் தூங்க முடியல, சரியா மென்ஷன் பண்ண முடியல, யார் பார்த்தா கோபமா இருக்கு. அது என்ன செய்யலாம் மேடம்? சரிங்க ஆறுமுகம். ஆறுமுகம், நீங்க எதனால வந்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு முயற்சியில ஈடுபடல இவ்வளவு நாள்? முயற்சி ஈடுபட்டா நீங்க பேசுறது புரியல ஆறுமுகம். நீங்க இல்ல மேடம், நான் வந்து கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணோம், பொண்ணு அமையல, அதனால அப்படியே அது ஒரு ஏக்கத்துல இருந்திருப்பீங்க நீங்க. இப்ப வந்து ரொம்ப எதிர்பார்ப்பை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப கல்யாணம் வந்து ஒரு 25 வயசுல பண்ணா கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்ப வந்து கொஞ்சம் எல்லாமே லேட்டா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுனால நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கு. மைண்ட் மெச்சூர் ஆக ஆக இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணுங்கிற ஒரு இதுல வந்து எதிர்பார்ப்புகள் அதிகமாக ஆக எந்த பொண்ணு வந்தாலும் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கும் போது திருப்தி இல்லாத ஒரு நிலைமையில நிறைய பேர் இருக்காங்க. நீங்க அதனால அந்த மாதிரி விஷயங்கள்னால ஒரு 40 வயசு வரைக்கும் தள்ளி போட்டிருக்கலாம். பட் இப்ப வந்து எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிட்டு இந்த செக்ஷுவல் இது வந்து நிறைய வருது அப்படின்னு சொல்றீங்க. அந்த தாட்ஸ் வருதுல தப்பு இல்ல. அது உங்களை ரொம்ப வந்து டே டு டே லைஃப்ல டிஸ்டர்ப் பண்றது அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அந்த மாதிரி ஒரு இதுல மைண்ட் செட்ல வந்திருக்கீங்கன்னா எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிட்டு இப்ப வரப்போற பொண்ணு வந்து ஒரு 30-35 வயசுலதான் இருக்க போறது. அதை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு துணைவியா நம்ம வந்து இனிமே லைஃப லீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல வந்து நீங்க இப்ப ஒரு முடிவு எடுங்க. இந்த உங்க செக்ஷுவல் டிசைரும் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், உங்க லைஃபும் நல்லபடியா போகும். அடுத்ததா சென்னையில இருந்து கிருஷ்ணகுமார் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் கிருஷ்ணகுமார். வணக்கம் மேடம். சொல்லுங்க கிருஷ்ணகுமார். என்னுடைய சன்னு வயது வந்து 22 வயசு ஆகுது மேடம். சரிங்க. ட்ரிபிள் பண்றாரு, ஃபைனல் இயர். சரி. ட்ரிபிள் பண்றாரு மேடம். சரி சொல்லுங்க கிருஷ்ணகுமார், கேக்குது. அவரு எப்போதுமே தூங்கிட்டு இருக்கா மேடம். தூக்கம் தான் அதிகமா இருக்கு. சரி. செல்லு கையில வச்சிருக்காரு, செல்ல நெட் கனெக்ஷன் பண்ணிட்டு நிறைய தூக்கத்துல இருக்கான். எப்போ பார்த்தாலும் ரொம்ப கம்பல் பண்ணி அவர் எழுப்பி படிக்க வைக்கிறதா இருக்குது. சரி. என்ன மேடம், என்ன காரணத்தினால எப்போதுமே செல்லு கையில வச்சுட்டு தூக்கிட்டே இருக்காரு? ஆனா கேம் எல்லாம் விளையாடுறது, ஒரு சண்டே லீவ் டைம்ல போயிட்டு கிரிக்கெட் இதெல்லாம் விளையாட்டு வர்றது. மற்ற டைம்ல வந்து மண்டே ப்ராப்ளம், தூங்குறான், நிறைய தூங்குறான். எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்காரு அவரு? இப்பதான் மேடம் ஒரு 6 months அது மாதிரி. சரிங்க டாக்டர். ஒண்ணு வந்து இப்ப இந்த செல்லு வச்சிட்டு இருக்கிறவங்க என்ன ஆகுதுன்னா, நைட்டு ரொம்ப நேரம் செல்ல பாத்துட்டு இருப்பாங்க, மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க, வாட்ஸ்அப்ல தகவல் பரிமாற்றம் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். ரொம்ப லேட்டா தூங்குறதுனால காலையில எந்திக்கிறதுக்கு லேட் ஆகுது. பட் இவர் வந்து சீக்கிரமாவும் தூங்கி மெதுவா எழுந்துக்கிறாருன்னா, அதாவது தூக்கத்தோட அளவு அதிகம்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா சில விஷயங்கள் பார்க்கணும். இந்த வயசுல கொஞ்சம் தூக்கம் அதிகமா இருக்கும், ஆனா ஒரு 8 மணி நேரத்துக்கு மேல தூங்குறாருன்னா ஒண்ணு இவருடைய ஹீமோகுளோபின் செக் பண்ணிடுங்க. ஹீமோகுளோபினுக்கு அப்புறம் ஃபெரிட்டின் ஒன்னு இருக்கு, ஹீமோகுளோபினுக்கு முந்தின ஸ்டேஜ். அதுவும் சில நேரம் குறைவா இருந்தா ஓவரா தூக்கம் வரும். அது பாத்துருங்க. விட்டமின் டி பாத்துருங்க, கால்சியம் பாத்துருங்க. அதாவது பற்றாக்குறைகள் ஏதாவது இருந்ததுன்னா உடம்புக்கு, அதனால நிறைய தூக்கம் வரும். சோ முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது நிஜமாவே தூக்கம் கம்மியா, இல்ல நைட்டு லேட்டா தூங்குறதுனால லேட்டா எந்திக்கிறாரா, இல்ல நிஜமாவே தூக்கம் ஜாஸ்தியா. நிஜமாவே தூக்கம் ஜாஸ்தினா இந்த பற்றாக்குறைக்கான டெஸ்டுங்கள் எல்லாம் பண்ணி அதுல ஏதாவது குறைவா இருந்தா சரி பண்ணலாம். கிருஷ்ணகுமார், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க அவர் முதல்ல என்ன காரணத்தினால லேட்டா எழுந்துக்கிறாரு அப்படிங்கறத ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவர் சொன்ன அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எதனால இந்த மாதிரி தூக்கம் வருது அப்படிங்கறது உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
அடுத்ததா திருப்பூர்ல இருந்து ராஜி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ராஜி. ஹலோ. சொல்லுங்க. வணக்கங்க மேடம். சொல்லுங்க ராஜி. என்னோட சன் +2 படிக்கிறாப்பிடிங்க. சரிங்க. ஹலோ. அவன் கொஞ்சம் டிப்ரெஸ்டா இருக்கான், எதுவுமே ஷேர் பண்ணிக்க மாட்டேங்கிறான், ரொம்ப கவலைப்படுற மாதிரி தெரியுது, எதுவும் வெளியிட்டு சொல்லவே மாட்டேங்கிறான். அதான் அதுக்கு என்ன பண்ணலாம்? மார்க் எல்லாம் கம்மி ஆயிடுச்சு, படிக்கிறதுல எல்லாம் மார்க் கம்மி ஆயிடுச்சு. அதான் தெரியும். சரிங்கம்மா. ராஜி, டிப்ரெஷன் எப்படிமா அத சொல்றீங்க நீங்க? என்ன ஆக்டிவிட்டி பார்த்து அத டிப்ரெஷன்? அதாவது கவலைப்படுற மாதிரியே தெரியுது, ஆனா அதை ஷேர் பண்ணிக்கவே மாட்டேங்கிறாங்க மேடம். ஆனா போன்ல பாட்டு கேக்குறான், எல்லாம் பண்றான், ஆனா மார்க் எல்லாம் கம்மி ஆயிருது. என்னாலேன்னு அவனே ஒரு தடவை ஃபீல் பண்றான், எனக்கு இந்த மாதிரி மார்க் கம்மி ஆயிடுச்சுமா என்னன்னே தெரியல. கொஞ்சம் படிக்கவும் செய்யறான், ஆனா அவனால மார்க் கெயின் பண்ண முடியல. +2 வந்துதான் அந்த பிரச்சனையாமா? அந்த +2 தான் கொஞ்சம் ரொம்ப இதா இருக்காங்க மேடம். அதான் ஆக்சுவலா டிப்ரெஷன்ங்கிற ஸ்டேட் பாத்தீங்கன்னா யாரோடையும் பேச மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா அவங்க மத்தவங்களோட பேசுறது கம்மியாகும். அப்புறம் ட்ரெஸ்ல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க, படிக்க மாட்டாங்க. ஈவன் சின்ன சின்ன ஜோக்ஸுக்கு அவங்க ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் இவன் செல்ல பாக்குறாங்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறான்னு சொல்றீங்க, படிப்புல மட்டும்தான் கவனம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படிங்கும் போது எதனால அவன் படிக்க மாட்டேங்கிறான், ஒரு 6 months எதனால அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் லூஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. அவன்கிட்ட பேசி பாருங்க. அவன்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரியும். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் ஸ்கூல்ல கம்பல் பண்றதுனால, பிரஷரைஸ் பண்றதுனால அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கா, இல்ல தூக்கம் சரியில்லாதனால கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியலையா, சப்ஜெக்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஒரு மெமரி பண்ண முடியலையா, மார்க் கம்மியாச்சுனாலே ஜெனரலி பசங்க அப்செட் ஆயிடுவாங்க. ஏன்னா ஸ்கூல்ல அந்த மாதிரி ஒரு பிரஷர் கொடுப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. ஒரு 1 week ஒரு 2 weeks அவனோட பேசி பாருங்க. இதே ஸ்டேட் அவன் அப்படியே மெயின்டைன் பண்றான் அப்படின்னா நீங்க டாக்டர் கிட்ட ஒரு கன்சல்டேஷனும் பண்ணிக்கோங்க. ராஜிமா, ஷீலா சொன்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கோங்க. அது எல்லாத்தையுமே நீங்க உங்க மகன் கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்து யோசிச்சு அவர்கிட்ட மனம் விட்டு பேசி பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்துல நீங்க ஒரு மருத்துவரை அணுகலாம். அடுத்ததா சென்னையில இருந்து கவிதா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் கவிதா. ஹலோ. சொல்லுங்க கவிதா. மேடம், என்னோட ஹஸ்பண்ட் பத்தி பேசணும். சொல்லுங்கம்மா. மேடம், இப்போ எங்க வீட்டுக்கு எதுலயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல மேம். அது செக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா அவரு நல்லா கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களாமா? அவரு நல்லா பாத்துக்கிறாரு மேடம். அவரு எல்லாமே வாங்கி தர்றது எல்லாமே நல்லா பண்றாரு. ஆனா இதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல அவருக்கு. எனக்கு மேரேஜ் ஆகி 5 years ஆகுது, ஆனா பேபி இல்ல எங்களுக்கு. அதுக்கோசம் நாங்க டாக்டர் போய் கேட்கும் போது, அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்க்கும் போது அவங்களுக்கு கவுண்ட் கம்மியா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு. பட் ஆனா டாக்டர் சொல்றது அவருக்கு கரெக்டா அதை கேட்க மாட்டேங்கிறாரு. அவங்க என்ன சொல்றாங்க, எந்த டைம்க்கு என்ன சொல்றாங்களோ, ஆனா அதை அவர் கேட்க மாட்டேங்கிறாரு மேடம் அவரு. சரிங்க. ஆனா மிச்சப்படி எல்லாத்துலயுமே ஜாபுக்கு போறதுல எல்லாமே கரெக்டா தான் இருக்காரு. எந்த ஒரு கெட்ட பழக்கமும் அவர்கிட்ட இல்ல, எதுவுமே பிரச்சனை இல்லை. ஆனா இது ஒரு அவர் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு மேடம் கொஞ்சம் கூட. சரிங்கம்மா. இந்த டாக்டர்கிட்ட கேட்கணும், ஏன் அப்படி இருக்கிறாங்கன்னு தெரியல மேம். ஓகே, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். எல்லா விஷயத்துலயும் இன்ட்ரெஸ்ட் கம்மிங்கிறீங்களா, இல்ல இல்வாழ்க்கையில மட்டும்? இதுல மட்டும், செக்ஸ்ல மட்டும். ஆமா, இது சிலவங்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு காரணம் மனசோர்வு இருந்தாலும், இந்த மாதிரி எல்லாத்துலயுமே மனசோர்வு இருந்தா எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சிரும், செக்ஸ்லயும் சேர்ந்து இன்ட்ரெஸ்ட் குறையும். அது இல்லாம மற்ற விஷயங்கள்ல நல்லா இருக்காங்க, இது மட்டும் குறைவா இருக்குன்னா அதுக்கு ஏதாவது காரணங்கள் இருக்கலாம். அதாவது ஒண்ணு பிறவிலேயே சிலவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறைவா இருக்கும், இல்ல சிலவங்களுக்கு சின்ன வயதுல ஏற்பட்ட ஏதாவது பிரச்சனைகளால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதாவது பாலியல் ரீதியாக நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் பாலியல் ரீதியா பாதிக்கப்படுவது பெண் குழந்தைகள் மட்டும்தான் அப்படின்னு. இல்ல, ஆம்பளை பிள்ளைங்களும் நிறைய நேரம் பாதிக்கப்படுவாங்க பாலியல் கொடுமையில. அந்த மாதிரி ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டிருந்தா கூட அவங்களுக்கு பாலியல் மேலேயே ஒரு நாட்டமே இருக்காது, செக்ஸ்ல ஒரு நாட்டம் இருக்காது. அது ஒரு காரணமா இருக்கலாம். சோ அது என்ன காரணம்ங்கிறது, அதாவது மனசோர்வுனாலயா இல்ல வேற ஏதாவது காரணங்களாலயா? சில நேரம் அவங்களுடைய ஹார்மோன்ஸ் குறைவா இருந்தா கூட இதுல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. சோ அது என்னங்கறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஒரு மருத்துவரை நீங்க பார்த்தாதான் அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். அதாவது அவங்களுக்கு செக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குதா, என்ன மாதிரி செக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்கம்மா.
ராஜி, உங்களுடைய கணவருக்கு இப்ப இருக்கிற இந்த பிரச்சனைக்கு நீங்க ஒரு மருத்துவரை அணுகுனீங்கன்னா அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இல்ல இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கறத அவங்க நிச்சயமா உங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்ததா சென்னையில இருந்து பெரியசாமி நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் பெரியசாமி. வணக்கம் மேம். சொல்லுங்க பெரியசாமி. சொல்லுங்க பெரியசாமி. சென்னையில இருந்து பேசுறேன் மேம். சொல்லுங்க. ஹலோ. இப்ப நான் வந்து 20 இயர்ஸ் ஒரு கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சரி. இப்போ வந்து அவுட் ஆஃப் பாண்டிச்சேரியில இருக்கேன் ஒரு யூனிட்ல. சரிங்க. வீட்டுக்கு போக முடியாம இங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சரி. என்னுடைய ஹவுஸ் ஓனர் என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க அங்க இருந்து வந்துருங்க, நம்ம தனியா பிசினஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. சரி. ஃபேமிலியில பிரச்சனை இருக்கும், அதனால இங்க வந்துருங்கன்னு கூப்பிடுறாரு. இப்ப நான் 20 இயர்ஸ் அவர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பழைய ஓனர் கூட. அவரை விட்டுட்டு வர முடியாம இங்கேயும் போக முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். எப்படி முடிவெடுக்குதுன்னு தெரியல. ஒரு 5 days ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவரு மேலே எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, அவரும் என்ன நம்பிக்கை வச்சிருக்காரு பழைய ஓனர். அது இப்ப புதுசா அந்த என்னோட ஹவுஸ் ஓனர் சொன்னாரு, உண்மையில நிறைய நம்பிக்கை இருக்கு, ஆனா நீ தனியா வந்து நான் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறாரு. நான் எந்த பக்கம் போக முடியாம ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். என்ன சொல்யூஷன்னே தெரியல. சரிங்க பெரியசாமி. சுவாமி, நீங்க வந்து இது ஒரு டிசிஷன் மேக்கிங், ஒரு க்ரூஷியல் ஸ்டேஜ்ல இருக்கீங்க. என்ன மாதிரி பண்ணணும், என்ன வயசு சொன்னாரு? 36. இது ஒரு கேரியர்லயோ இல்லாத ஒரு செட்டில் ஆகிற வயசு இது உங்களுக்கு. நீங்க வந்து ஒரு டிசிஷன் மேக்கிங் போது கொஞ்சம் நிதானமா அவசரப்படாம எடுக்கணும். இதுல நீங்க வந்து ஒரு பேப்பர்ல வந்து ஒரு பிளஸ் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு 3 காலம் போட்டுக்கலாம். இந்த 3 காலத்துல வந்து பிளஸ்னா இதுல இது மாதிரி நீங்க இந்த ஒரு டெசிஷன் எடுக்க போறீங்க அப்படின்னா அதுல என்னெல்லாம் பிளஸ் இருக்கு அப்படின்னு எழுதிக்கோங்க, நம்பர் வைஸ் போட்டுக்கோங்க. இப்ப வந்து வீடோட நம்ம ஃபேமிலியோட இருக்கலாம், அது ஒரு பிளஸ். உங்களுக்கு பண விஷயத்துல வந்து நிறைய வந்து மாசம் வரும், அது ஒரு பிளஸ். அது மாதிரி எல்லாம் போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து மைனஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிசினஸ்ல இறங்க போறீங்க, சோ மணி வந்து எப்படி வருங்கிறது தெரியாது, ஒரு ரிஸ்க் டேக்கிங் அது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைனஸ்ல போடுங்க. இன்ட்ரெஸ்ட், உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் நீங்க இந்த டிசிஷன்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு உங்களுக்கு இந்த பிசினஸ்ல இன்வால்வ் பண்றதுக்கு அப்படிங்கறது அது பிளஸ் மைனஸ் என்னவோ அது மார்க் 1 to 10 வச்சுக்கோங்க. +1 +2 அது மாதிரி. ஃபைனலா எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி பாருங்க. டோட்டல் பண்ணும்போது அது பிளஸ்ல வருதா மைனஸ்ல வருதான்னு பாருங்க. சப்போஸ் அது பிளஸ்ல வந்தது அப்படின்னா இந்த டிசிஷனை நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவோட அதுல இறங்குங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. ஆனா இது எழுதும் போது நிதானமா யோசிச்சு ஒரு 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 தனி இடத்துல ஒரு ஒரு காம் மைண்டோட எழுதி பாருங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பெரியசாமி, ஷீலா சொன்ன மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு இதுல இருக்க பிளஸ் மைனஸ் என்னன்னு எழுதி பாருங்க. கடைசியில் அதுல என்ன முடிவு வருதோ அதை நீங்க டிசைட் பண்ணி உங்க டிசிஷனை அதை எடுத்தீங்கன்னா நிச்சயமா உங்களோட வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்ததா தஞ்சாவூர்ல இருந்து செந்தில்நாதன் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் செந்தில்நாதன். வணக்கம் மேடம். எங்க மனைவிக்கு கொஞ்ச நாளாவே தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க. தூக்கம் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. சரி. நானும் வேலைக்கு போடுவோம், ஆட்டோ தொழில் பண்றேன், பையன் காலேஜ் போடுவோம், பொண்ணு ஸ்கூலுக்கு போடும். எப்ப பார்த்தாலும் இதே ப்ராப்ளமா இருக்குங்க. டாக்டர்கிட்ட போனா எல்லாம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது ஒரு ஆலோசனை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சரிங்க செந்தில்நாதன். தூக்கம் வராதது வந்து பொதுவா ஏதாவது ஒரு நோயுடைய முதல் கட்டமா இருக்கலாம். மனநோயா இருக்கலாம், உடல் நோயா இருக்கலாம், இல்ல அதையும் சார்ந்து சிலவங்களுக்கு எந்த நோயும் இல்லாம தூக்கம் மட்டும் வராம இருக்கலாம். அதுக்கு பிரைமரி இன்சோம்னியான்னு சொல்லுவோம். அதாவது வேற எந்த காரணமும் இல்லாம தூக்கமின்மை மட்டும்தான் பிரைமரி காரணம். செகண்டரி, அதாவது காரணங்களால வரக்கூடிய தூக்கமின்மைனா மனசோர்வுனால வரலாம், பயத்தினால வரலாம், இல்ல வலி ஏற்படுற எந்த நோய், முட்டு வலி, தலைவலி, எந்த வலி இருந்தாலும் அதனால தூக்கம் இல்லாம இருக்கலாம். இல்ல மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்படுற பல நோய்கள் இருக்கு, அதனால தூக்கம் வராம இருக்கலாம். நீங்க சொன்னீங்க மத்ததெல்லாம் எதுவுமே இல்லங்கிறீங்க. எதுவுமே இல்ல, மனசு அளவுலயும் பிரச்சனை இல்ல, உடம்பளவுலயும் பிரச்சனை இல்லைன்னா நான் முதல்ல என்ன சொல்வேன்னா கொஞ்சம் உடற்பயிற்சி வந்து ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் இல்ல முடிஞ்சா கொஞ்சம் கூட அதிகமாக உடற்பயிற்சி பண்ணலாம், நடக்கலாம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணா கூட நல்ல தூக்கம் வரும். இன்னொன்னு வந்து வேளைக்கு கரெக்டா அதே நேரத்துக்கு போறது, அதே நேரத்துக்கு எழுந்துக்கிறது, அறை வந்து சத்தம் இல்லாமல், ரொம்ப குளிராவும் இல்லாம ரொம்ப சூடாவும் இல்லாம இருக்கணும். குளிச்சுட்டு படுக்க போனா இன்னும் கொஞ்சம் தூக்கம் நல்லா வரும், ஏன்னா வேர்வை இல்லாம கொஞ்சம் நல்லா வரும். இதெல்லாமே நாங்க வந்து ஸ்லீப் ஹைஜீன் சொல்லுவோம், தூக்க சுகாதாரம். இதெல்லாம் செஞ்சாலே ஓரளவு தூக்கம் நல்லா. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு 5 மணி நேரம் தான் தூக்கம் வருதுன்னா படுக்கையில 5 மணி நேரம் இருந்தா போதும், அதுக்கு மேல இருந்து காத்திருக்க வேண்டாம். படுக்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது புஸ்தகம் படிக்கலாம், புஸ்தகம் படிச்சுட்டே கொஞ்சம் நல்ல தூக்கம் வரும். இதெல்லாம் முயற்சி பண்ணியும்
அதால முடியலன்னா தான் தூக்கத்துக்கு உண்டான மாத்திரைகள் தேவை. அடுத்ததா காரைக்கால்ல இருந்து வசந்தி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் வசந்தி. ஹலோ மேடம். குட் ஆஃப்டர்நூன் மேடம். சொல்லுங்கம்மா. நான் வசந்தி பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசணும். பேசலாமா, சொல்லுங்க. சார் எனக்கு லூபஸ் நெப்ராய்டிஸ் ஒரு டிசீஸ் இருக்கு. சொல்லுங்க வசந்தி. நான் மைசெப்ட் எடுத்துக்கிறேன் சார். ஸ்டீராய்டு எடுத்துக்கிறேன். மைசெப்ட் 1000 கிராம் எடுக்கிறேன். என்னன்னா பிரச்சனை என்னன்னா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு சார். எப்பவுமே மனசு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. பாப்பா இருக்கா, ஒரு பொண்ணு இருக்கா, 6th படிக்கிறா. ஹஸ்பண்ட் ரொம்ப பாசமா இருப்பாங்க. மாமியா இருக்காங்க. ரொம்ப வீட்டுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் இந்த டேப்லெட் சாப்பிட 2008ல இருந்து எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. நல்லா இருப்பேன் சார். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்லா இருப்பேன். இப்ப என்னன்னா எல்லாமே மாறி போய் கலர் போயிட்டு நல்ல ஒயிட்டா இருப்பேன். கலர் எல்லாம் போயிருச்சு. குண்டாயிட்டேன். அதனாலயே என்னவோ தெரியல, ரொம்ப கோவம் வருது. மாத்திரை சாப்பிடறதுனாலயா என்னன்னு தெரியல. இல்ல டக்குன்னு கோவமா பேசிடுறேன். தாங்க முடியல, அழுதுடுறேன். எது கேட்டாலும் டக்கு டக்குன்னு அழுதுடுறேன். எமோஷனல் ஆயிடுறேன். பாப்பா மேல ரொம்ப கோவப்படுறேன். அப்புறம் ஃபீல் பண்றேன் ஏன்டா அப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி. அம்மாவை கூட சில நேரம் ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டேன், ஹாஷா பேசிட்டு அப்புறமா பயங்கரமா அழுதேன் ஏன்டா அப்படி பேசணும் அப்படின்னு. அது என்ன, எங்கேயாவது ஒரு இடத்துல வெளியில போக முடியல, நல்ல தைரியம் இருக்க மாட்டேது மனசுல. டக்குன்னு எது கேட்டாலும் அழுக வருது. ஏன் சார் அப்படி இருக்கு அப்படின்னு தெரியல. நீங்க சொல்றது எல்லாமே மன சோர்வுக்குடைய அறிகுறிகள்மா. அதாவது மன சோர்வுல தான் உங்களுக்கு மனசுல இந்த மாதிரி சோகமா இருக்கும், அழுக வரும். இதுக்கு காரணங்கள் உங்களுடைய லூபஸ் நெஃப்ரைட்டிஸ் நோயாலையும் வரலாம், ஸ்டீராய்டாலையும் வரலாம். இப்ப நோயினால எப்படின்னா, நோயினால வரக்கூடிய கட்டுப்பாடு, அந்த நோயினால வந்த உடல் மாற்றங்கள், எங்கேயும் யாரும் எல்லாரும் சார்ந்துதான் இருக்கணும், தன்னிச்சையா எதுவுமே செய்ய முடியாதுங்கிற கட்டுப்பாடு, அதெல்லாம் நோயினால வரலாம். ஸ்டீராய்டுனால உங்களுக்கு டெபினட்டா மனசோர்வு வருமா. ஸ்டீராய்டு தொடர்ந்து எடுக்கும் போது நாங்க என்ன செய்வோம்னா, சில நேரங்கள்ல ஸ்டீராய்டு கட்டாயமா கொடுக்க வேண்டியது இருந்தால் ஸ்டீராய்டை கண்டினியூ பண்ண சொல்லுவோம். நெஃப்ராலஜிஸ்ட் கண்டினியூ பண்ண சொல்லிட்டு மனசோர்வுக்கான மாத்திரைகளும் கூட கொடுப்போம். இப்ப இதுல கொடுக்கும்போது என்னன்னா, எல்லாமே கிட்னிலையும் ஆக்ட் பண்றதுனால நாங்க முடிவு பண்ற அத்தாரிட்டியா நாங்க நெஃப்ராலஜிஸ்ட சொல்லிடுவோம், இந்த மருந்தை கொடுக்கலாம். ஆனாலும் நீங்க எந்த மருந்த நல்ல டாக்டர் கொடுத்தாலும் நீங்க நெஃப்ராலஜிஸ்ட் கிட்ட, கிட்னியோடைய டாக்டர் கிட்ட கேட்டுட்டு சாப்பிடுங்க. ஏன்னா மனசோர்வை நிச்சயமா குணப்படுத்த முடியும். ஸ்டீராய்டையும் கண்டினியூ பண்ணிட்டு கூட மனசோர்வுக்குள்ள டேப்லெட்ஸ், ஆனா நெஃப்ராலஜிஸ்டோடைய அனுமதியுடன் அவருடைய நாலேஜோடு சாப்பிடுங்க. வசந்தி, டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு நெஃப்ராலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணி அவருடைய ஆலோசனைகள் படி மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைகள் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குமா. அடுத்ததா மதுரையில இருந்து மகேந்திரன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் மகேந்திரன். மேடம் சொல்லுங்க மகேந்திரன். என்னோட பையனுக்கு ADHDன்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. இது அதாவது ஜைக்காலஜிஸ்ட் டாக்டர் பார்த்தோங்க. டாக்டர் ஹலோ சொல்லுங்க மகேந்திரன், கேக்குது. பார்த்தோங்க. அவரு மாத்திரை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. இந்த மாத்திரை எடுத்துக்கிட்டா இது எவ்வளவு தூரம் கண்ட்ரோல் ஆகுங்க, அப்புறம் எத்தனை வயசுக்கு மேல இது குணமடையும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. இது நோயா இல்ல இது ஒரு குறைபாடா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க. அப்புறம் எனக்கு ADHDன்னு ஒரு பிரச்சனை இருக்குங்க. உடம்பு அதிகமா கூடுது மாத்திரை சாப்பிடுறதுனால. வேற பயிற்சிகள் மூலியமா ஏதாவது இந்த நோயை கட்டுப்படுத்தலாமா, OCD பிரச்சனைய என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அட்வைஸ் பண்ணா நல்லா இருக்கும். சரிங்க மகேந்திரன். டாக்டர் பையனோட ப்ராப்ளத்தை முதல்ல எடுத்துக்கிறேன். ADHDங்கிறது ஒரு கண்டிஷன்ங்க, அது நோயின்னு பேரு. அதாவது என்ன ஆகும்னா, 2 விஷயங்கள். ஒன்று கவனச்சிதறல், கவனம் இருக்காது, கவனம் ரொம்ப குறைவா இருக்கும். 5 வினாடிகள் 10 வினாடிகள் மேல ஒரு பொருள்ல அவங்களால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. 2வது, அந்த சின்ன வயசுல கவனம் குறைவுனால துருன்னு ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பம்பரம் மாதிரி ஒரு இடத்துல இருக்க முடியாது. சேர்ல ஏறுவாங்க, இறங்குவாங்க, அடிபட்டுப்பாங்க. நிறைய கதவு பக்கத்துல ஓடும் போது கதவுல அடிபடுவாங்க, கீழே விழுந்திருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய இருக்கும். இந்த 2 கண்டிஷன் இருக்கும். இதுல மிதமாக இருந்தால் மாத்திரை இல்லாமல் நிறைய வழிகள் இருக்கு. அட்டென்ஷன் எலிசிட்டிங், அட்டென்ஷன் அந்த கவனத்தை கூட்டுறதுக்கு தையல், இல்ல பீட்ஸ் எல்லாம் கலர் முத்துகளை கோர்க்கிறது, இல்ல அரிசி பருப்பை தனித்தனியா ஆக்குறது,
கலர் பொருள்களை தனித்தனியா பிரிச்சு எடுக்கிறது, ஜிக்ஸா பசில், அந்த மாதிரி வயதுக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இது அளவுக்கு மீறி இருந்ததுன்னா, அதாவது மிதம் இல்லாமல் அதிகமா இருந்ததுன்னா அவங்களுடைய படிப்பை பாதிக்கும். ஏன்னா அவங்களால படிக்க முடியாது, கவனம் சதறிட்டே இருக்கிறதுனால. சோ படிக்க முடியாததுனால என்ன ஆகும்னா எல்லாரும் அவரை மக்குன்னு திட்டுவாங்க, அதனால மனசோர்வு வரக்கூடும். சோ அதனால அவங்களுக்கு அவருடைய நடவடிக்கைகள் படிப்புல இடையூறு இருந்தா அந்த நேரத்துல மருந்து கொடுப்போம். மருந்து எவ்வளவு நாள் ஆகும்னு கேட்டீங்க. நார்மலா முதல் வாரமே மாற்றம் தெரியும், மாற்றம் தெரியாட்டி மருந்தை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுவோம். சோ இந்த மருந்து காலையில கொடுத்தா உங்களுக்கு சாயங்காலம் வரதான் வேலை செய்யும். சோ உங்களுக்கு டெய்லி காலையில கொடுப்போம். நாங்க விடுமுறைகள் வரும்போது நிறுத்திட்டு பார்ப்போம், அடுத்த தடவை பள்ளி ஆரம்பிக்கும் போது தேவையா இல்லையா. ஏன்னா இது வளர்ற மூளை, கொஞ்சம் கொஞ்சமா இதை மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நிறைய பேருக்கு ADHD அந்த பருவம் அடையும் போது 13-14 வயதுல அவங்களுக்கு தானாவே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சின்ன சதவிகிதம் பேர்ல அவங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் ADHD கண்டினியூ ஆகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தா அவங்களுக்கு மாத்திரைகள் தேவைப்படும். இல்லைன்னா பசங்களுக்கு நார்மலா பியூபர்ட்டியோட அந்த 13 வயசோடு நிறுத்த முடியும். மகேந்திரன், உங்களுடைய மகனுக்கு இருக்கிற பிரச்சனை பத்தி டாக்டர் சொன்னாரு. அதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கு, அதுல என்னெல்லாம் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கறதையும் சொன்னாரு. அதுக்கான முயற்சிகளை நீங்க பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா திருவண்ணாமலையில இருந்து முன்னா நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் முன்னா. ஹலோ, வணக்கம். நான் முன்னாவோட வைஃப் பேசுறேன். சொல்லுங்கம்மா. என் பையனுக்கு 10 வயசுங்க, 5வது படிக்கிறான். சரி. அவன் ஸ்டார்டிங்ல இருந்து படிப்பு கவனம் இல்லைங்க அவனுக்கு. சரி. எதுவுமே படிக்க மாட்டேங்கிறான், சரியா எழுத மாட்டேங்கிறான், புக்கு கிழிக்கி வரான், ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான். ரொம்ப ஸ்கூல்ல இப்போ 10 வயசாக கூட ரொம்ப விளையாடலாம், ரொம்ப விளையாட்டு பத்தியே இருக்கு அவனுக்கு. அவன் நீட்டா எழுத மாட்டேங்கிறான், புக்ஸ் எப்ப பார்த்தாலும் கிழிச்சிட்டு தான் வரான். அது எதுலயும் நீட்னஸ் இல்ல, சாப்பிடுறதுக்கு இதுக்கு அது எதுக்காக நிம்மதி இருக்கான். நாங்க எத்தனையோ ஸ்டெப் எடுத்து பார்த்தோம், அவனை அதட்டி பார்த்தோம், இது பண்ணி பார்த்தோம், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். அதுக்கு என்ன பண்ணும்? சரிங்கம்மா. ஷீலா, அவங்க ஹஸ்பண்ட், அவங்க பையன் இப்ப 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நீங்க டாக்டர் கிட்டயே போலையாமா? இல்ல, போல. ஆனா சில பேர் IQ டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க அப்பாக்கு அதுல ஈடுபாடு இல்ல. என் பையன் நல்லா ஆக்டிவா இருக்கான், தேவையில்லைன்றாங்க. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்கம்மா. நீங்க இது IQ டெஸ்ட்ங்கிறது அதுல வச்சு கண்டுபிடிச்சாதான் அவனுக்கு என்ன பிரச்சனைங்கிறது சீக்கிரம் கண்டுபிடிச்சு அதுல சால்வ் பண்ண முடியும். சில இப்ப முன்னாடி டாக்டர் சொன்ன ADHD அப்படி இல்லம்மா. நீங்க வெளிப்புறமா அவனோட ஆக்டிவிட்டி வச்சு நீங்க ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்ப உங்களுக்கு பிரச்சனைனால தானே கால் பண்ணிருக்கீங்க. அவன் நார்மல் குழந்தையில இருந்து கொஞ்சம் வேற மாதிரி இருக்கான்னு கால் பண்ணிருக்கீங்க. இப்ப முன்னாடி இப்ப டாக்டர் சொன்ன மாதிரி ADHDயா LDயா இல்ல அவனுக்கு மூளை வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கா, இதெல்லாம் அதுல நீங்க கண்டுபிடிச்ச அப்புறம் தான் அதுக்குள்ள வைத்தியத்தை இது பண்ண முடியும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நீங்க விட்டுட்டீங்கன்னா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு 1st ஸ்டாண்டர்ட் அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும். அவன் 8th பிழை பண்றானா, இது கிழிச்சு போடுறான்னு சொல்றீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு 1st ஸ்டாண்டர்ட்ல இருந்து 2nd ஸ்டாண்டர்டுக்குள்ள நீங்க இதை கண்டுபிடிச்சு ஒரு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சாதான் ஒரு டீனேஜ் ஒரு 13-14 வரதுக்குள்ளேயே அது சரி பண்ண முடியும். முதல்ல டாக்டர் கிட்ட போங்க, அவங்க கண்டுபிடிச்சப்ப என்ன பிரச்சனைங்கிறது சொல்லுவாங்க. எங்க ஹஸ்பண்ட் கிட்டயே இதை கன்வின்ஸ் பண்ணி முதல்ல கூட்டிட்டு போங்க டாக்டருக்கு. அம்மா, உங்க குழந்தைக்கு இருக்க பிரச்சனையை பத்தி உங்க கணவர்கிட்டயும் எடுத்து சொல்லுங்க. அவரை முதல்ல ஒரு மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி உங்க குழந்தை நடந்துக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருக்கா என்னங்கறத அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்ததா மும்பைல இருந்து மோகன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் மோகன். மேம், குட் ஆஃப்டர்நூன் மேம். சொல்லுங்க மோகன். எனக்கு ஏஜ் 27 ஆயிடுச்சு மேம். எனக்கு எப்படின்னா ஆக்சுவலா எதுக்கிறதாலும் பயமா இருக்கு மேம். ஒரு மூவி பார்த்தா அந்த மூவி யாராவது நடந்துச்சுன்னா அதை பத்தி நினைச்சிட்டே இருக்கேன். அதே மாதிரி கூட்டமா இருக்க இடத்துல போறதுக்கு கூச்சமா இருக்கு, கூட்டமா கொஞ்சம் சைனஸா இருக்கு. அப்புறம் எதுலையுமே எந்த ஒரு ஒர்க் எடுத்தா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்க மாட்டேங்குது. இண்டஸ்ட்ரியிலே இப்ப ஏதாவது ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா பயமா இருக்கு. ஒரு ப்ராப்ளம் எதனால வருது, ஏன் வருது, அதை யோசிக்க முடியல. அதை அந்த டைம்ல அதை யோசிக்க முடியல, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு. அப்புறம் படிக்கும்போது தூக்கம் ரொம்ப எப்பயுமே தூக்கம், எப்பயுமே எந்த டைம் தூக்கம் அதோ வந்துடும். அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சும்மா ஜாலியா கமெண்ட் அடிச்சா கூட டக்குன்னு கோபம் வருது. அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்கும்போது தோணும். இப்ப பார்த்தா அதை பத்தி யோசிச்சுட்டே இருப்பேன்.
அது மாதிரி இப்ப அப்படியே போன்ல பேசிட்டு இருக்கீங்களா யோசிச்சு பேசுறோம்பாங்க. எதுவும் வந்து மெதுவா என்ன யோசிச்சு பேசுற அப்படிமா கண்டினியூஸா பேச மாட்டேன். அது எதனாலும் தெரியல. கொஞ்சம் சார்ட்ட கேட்டு கொஞ்சம் சொல்லுங்க. சரிங்க. நிறைய சொல்லிருக்கீங்க, ஒன்னொன்னா எடுப்போம். அதாவது கூச்சம் சொன்னீங்க, கோபம் சொன்னீங்க. கூச்சம் வந்து சிலருக்கு வந்து சின்ன வயசுல நடந்த நிகழ்வுகளால ஏதோ ஒரு காரணத்தால கூச்சப்பட்டு, அதாவது நம்ம பேசினா மத்தவங்க தப்பா நினைச்சிருவாங்களா, இல்ல நம்ம பேசுறது தப்பா இருக்கும், தன்னம்பிக்கை குறையும் போது கூச்சம் வரும். சோ அந்த கூச்சம் வந்து அப்படியே அதை சரி பண்ணாம இருக்கும்போது வளர்ந்து பெரியவங்களாகும் போது அப்படியே இருக்கும். அதை தடுக்கிறதுக்கு நல்ல மெத்தட் வந்து எந்த விஷயத்துக்கு கூச்சப்படுறோமோ அதை திரும்ப திரும்ப செய்யணும். எக்ஸ்போஷர், அதாவது நாங்க எக்ஸ்போஷருக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸேஷனும் கொடுப்போம். அதாவது ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸாவும் பண்ணலாம், இல்ல அளவுக்கு அதிகமாக பயம் இருந்துச்சுன்னா மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போஷர் கொடுப்போம். சோ எந்த விஷயம் கூச்சமா இருக்கு, 4 பேர்ட்ட பேசுறதுக்கு கூச்சமா இருக்குன்னா யோசிக்காம என்ன மேக்சிமம் என்ன ஆக போகுது, சிரிக்க போறாங்க அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப 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 பேசுறது நல்லது. அதே மாதிரி ஒரு மேடையில பேசுறதாகட்டும், கூச்சமா இருக்குதா திரும்ப திரும்ப அந்த மாதிரி தவிர்க்காம தவிர்க்க நமக்கு அது ஏதோ பெரிய எட்டா கனி நம்மளால பண்ணவே முடியாதுங்கிற மாதிரி தோணும். இதுவே நம்ம வந்து என்ன ஆனாலும் ஆகட்டும், என்ன கொலையா பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப மேடை ஏறி பேசணும்னா அந்த கூச்சம், மேடை ஏறதுக்குள்ள கூச்சம் குறையும். அதே மாதிரி இன்டர்வியூ போறதுக்கு கூச்சம் இருக்கு, இன்டர்வியூல போய் தப்பா பேசிடுவோம்னா பரவாயில்ல, திரும்ப திரும்ப வாக்கின் இன்டர்வியூ போங்க. போக 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 உங்களுக்கு அந்த கூச்சம் கம்மியாயிடும். உங்களுடைய கோபம் கூட இந்த கூச்சத்தோடைய பிரதிபலிப்பா இருக்கலாம். நம்மளால முடியலையே அப்படின்னு கூட இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா உங்களுடைய கூச்சம் குறையும் போதே கோபமும் குறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து பயமா இருக்கு, படம் எல்லாம் பார்த்தேன். பயம் வந்து தனியா இருக்கும்போது பயம் சொன்னீங்க. படம் பார்க்கும்போது என்னன்னு தெரியல, படத்துல இருக்கிற கண்டென்டா என்னன்னு தெரியல. பயத்துக்கு வந்து நம்ம என்ன நடந்துரும், மேக்சிமம் என்ன நடக்கும்னு நினைச்சு பாருங்க. நடந்துட்டு போட்டுமே நினைங்க. நமக்கு எல்லாருக்கும் இருக்கிற பெரிய பயம் இழப்பு, உயிரிழப்பு, இல்ல நம்ம கூட இருக்கிறவங்களோட உயிரிழப்பு. அந்த பயத்தை போக்குறதுக்கு ஒரே வழி ஒத்துக்கொள்ளுதல். என்ன ஆகும், மேக்சிமம் உயிர் தானே போகுது, பரவாயில்ல, அதுக்கு தயாராகும் நினைச்சோம்னா நம்மளுடைய பயம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். எந்த பயத்துக்குமே இது பொருந்தும். மோகன், டாக்டர் சொன்ன ஆலோசனைகளை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இப்ப இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்குமே என்னென்ன பண்ணுனா அந்த பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளிவரலாம் அப்படிங்கறதுக்கு சில விஷயங்களை சொன்னாரு. அது எல்லாத்தையுமே நீங்க முயற்சி பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா தேனியிலிருந்து ஜெகதீஸ்வரன் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் ஜெகதீஸ்வரன். வணக்கம். சொல்லுங்க ஜெகதீஸ்வரன். எனக்கு என்னன்னு தெரியல, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சொல்லுங்க. கஷ்டமா இருக்கு, ஒன்னும் மனசு கஷ்டமா இருக்கு. சரி, ஒன்னும் பண்ண முடியல, தைரியமா எடுத்து எதுவும் யாருக்கும் வெளிப்படையா பேச முடியல. எந்த மாதிரியான விஷயங்கள் உங்க மனசு கஷ்டப்படுத்துது ஜெகதீஸ்வரன்? ஏதோ இன்டர்வியூ போறப்போ சரி, ஏதாவது கூச்சப்படாம உள்ள போலாமா வேணாமா, போகணுமா, போனா என்ன பேசணும், அடுத்தடுத்து என்ன பேசுவோம் அப்படின்னு அது ஆட்டோமேட்டிக்கா இல்லையா, அந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆக மாட்டேங்குது. டென்ஷன்லயே போக 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 உள்ள போய் பேசிடுவோமா, ஏதாவது பேசிடுவோமான்னு ஒரு சின்ன பயம். இன்னொன்னு என்னன்னா, யாரையும் திடீர்னு ஏதாவது பேசினாங்கன்னா நம்ம மனசு அக்செப்ட் ஆக மாட்டேங்குது, கோவம் வருங்க ஓவரா. சரி, இதுதான் ப்ராப்ளம். சரிங்க ஜெகதீஷ். ஷீலா, இவருக்கு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன் ஏதாவது இருக்கான்னு தெரியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காரான்னு தெரியல. இப்போ வந்து இது 3 விதத்துல வந்து நீங்க பிரிச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா அவ அக்ரெசிவா வந்து அதை வந்து இது பண்ணணும். உள்ளேந்து வர ஸ்ட்ரெஸ் வேற, வெளியில என்வாயர்மெண்ட்ல இருந்து வர ஸ்ட்ரெஸ்ங்கிறது வேற. உள்ளேந்து வர்றதுன்னா வந்து உங்களுக்கு ஒரு டிமாண்ட், தண்ணி தாகமோ இல்ல பசியோ, அப்படி வரும்போது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன் வரும். வெளியில இருந்து என்வாயர்மெண்டல் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஃபேமிலியில நடக்கிறது, ஆபீஸ்ல நடக்கிற சில விஷயங்கள் டிமாண்ட் அதிகமா இருக்கும் போது அதுலயும் வரலாம். இப்போ வந்து இது அவர்ஷனா அசர்ட்டிவா எப்படி பண்ணணும் அப்படின்னா, அக்ரெசிவ் மெத்தட்ல வந்து ஃபர்ஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, இப்ப ஒரு லயன் வந்து பசிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்க ஒரு தூரத்துல இருந்து ஒரு மானை பாக்குது. இங்க அதாவது பேசாம இருந்ததுன்னா அதால வந்து அத பசிய வந்து தீர்த்துக்க முடியாது. அந்த ஓட்டம் எப்படி அதிகமா இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒரு அக்ரெஷன் முடிப்போம், அதை வந்து பசிய தாகத்தை வந்து தீர்த்துக்கணுங்கிற இதுல வந்து ஓடுது. அது வந்து அக்ரெசிவா வந்து இந்த இதை அப்ரோச் பண்றது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவாய்டன்ஸ். பிடிக்கிறவங்க யாராவது பிடிக்காதவங்க யாராவது எதிர்க்க வராங்கன்னா நம்மளுக்கு என்ன நம்ம ஒதுங்கி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த சிச்சுவேஷன்ல இருந்து உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ்ஸோ அந்த சிச்சுவேஷன்ல இருந்து
விலகி போயிடுறது, தானா வந்து அது சப்சைட் ஆயிடும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்பாத்தி, இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஐயோ தலைக்கு மேல வெள்ளம் போச்சு, இனிமே நான் என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி சில பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்டேஜ் போகும்போது டிப்ரெஷனுக்கு போவாங்க. சோ நீங்க எந்த மாதிரி அப்ரோச் பண்ணா நல்லா இருக்கும், உங்களால முடியும் பாருங்க, அந்த சிச்சுவேஷன்ல இருந்து எப்படி வெளியில வரணும்னு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜெகதீஸ்வரன், ஷீலா சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒருவேளை ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி விஷயங்களை நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அது போக வாழ்க்கையில தன்னம்பிக்கையோட இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த பயம், கூச்சம் இது எதுவுமே உங்ககிட்ட இருந்து விலகி போயிடும். நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நேர்களோட கேள்விகளுக்கு ஆலோசனைகள் வழங்குனீங்க. நன்றி டாக்டர் மோகன்ராஜ். நன்றி ஷீலா. எதிர்காலத்தை நினைச்சு யூகிக்கிறது மனித இயல்புதான். ஆனா நம்மள சிலர் யூகிக்கிறதுக்கு அடுத்தபடியா போய் எதிர்காலத்து மேல அச்சம் கொள்வாங்க. யோகித்த எதிர்காலம் சரியில்லைன்னா நம்ம முடிவுகள்ல மாற்றங்கள் தேவைங்கிறத நம்ம உணரணும். அதை உணர்ந்து முடிவுகளை நம்ம மாத்திக்கிட்டாவே எதிர்காலத்தை மாற்ற முடியும். சிறப்பான முடிவுகளால எதிர்காலத்தின் மேல இருக்கிற அச்சத்தை போக்க தொடர்ந்து மனதோடு பேசலாம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.